எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு ஆளு, ஹி வாஸ் நாட் ஆஃப் அ குட் கேரக்டர், ஹி வாஸ் அ ட்ரங்கர்ட், ஹி வாஸ் அ செயின் ஸ்மோக்கர். ரொம்ப ஆத்திரப்படக்கூடிய ஒரு பர்சன். அப்படி ஒரு பர்சன் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு நெய்வான ஒரு கேர்ளை கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறமும் வந்து ஹி கண்டினியூஸ் டூயிங் த சேம் திங். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்து நெய்வ், இக்னோரண்ட் ஆஃப் சர்டன் திங்ஸ். ஆல்கஹாலுடைய ஸ்மெல்லு கூட தெரியாது. அந்த மனுஷன் வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, கோவத்துல திங்ஸ் எல்லாம் போட்டு உடைப்பான். கிச்சன்ல உள்ள பாட்டில் இருந்து எல்லா ஜாமான்களையும் வீடு முழுக்க தூக்கி போட்டு, கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போட்டு உடைப்பாரு. அப்புறம் வேற என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, டெய்லி தண்ணி போட்டு வருவாரு. வந்து அன்ஸ்டேபிளா நிப்பாரு, நடந்துக்கிடுவாரு. அப்பவும் கூட அந்த பொண்ணால கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் ஷி ட்ரஸ்டட் ஹிம் டு வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். ஆனா ஒரு காலகட்டத்துல நிறைய பேர்கிட்ட இருந்து அவளுக்கு வார்னிங் வருது. அப்ப கூட வந்து அவ கண்ணை திறக்கல. பிகாஸ் ஷி ஃபெல்ட் தட் வாஸ் லைஃப் அண்ட் ஷி டிட்ன்ட் ஹேவ் எனிபடி டு கோ டு. அவளுடைய குழந்தைகளை அவ வளர்க்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தப்ப ஷி வாஸ் ஸ்டேயிங் வித் ஹிம். ஸோ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஹி வாஸ் ட்ரிங்கிங் எவ்ரி டே. அண்ட் அதுக்கப்புறம் ஹி டோல்ட் ஹி கேவ் அப். அது உண்மையா பொய்யான்னு கூட அவளுக்கு தெரியாது. பட் ஷி பிலீவ்ட். பட் அப்படிப்பட்டவங்களுடைய டாட்டருக்கு கல்யாணம் முடிஞ்சப்ப ஹி கேம் டு நோ தட் சன் இன் லா ஆல்சோ வுட் ட்ரிங்க். இந்த இடத்துல நம்ம வந்து பழச மறக்க கூடாது. பழையன கழிதலும் அப்படின்றது வந்து இந்த இடத்துக்கு சூட்டபிளா இருக்காது. நம்ம கடந்து வந்த பாதையை வந்து நம்ம மறக்க கூடாது. இந்த சன் இல்லாமல் ட்ரிங்க் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனிதர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து கம்ப்ளீட்டா அவனை வந்து புறக்கணிச்சாரு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல, வெளி உலகத்துல தன்னுடைய சன்னின்லாவுடைய பேரையும் வந்து அவருக்கு எடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பாஸ்ட, அவங்க கடந்து வந்த அந்த ஷாபியான அந்த அழுக்கான பாதையை வந்து மறந்துடுறாங்க. ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு முகம் வந்து நம்ம வெரி ஃப்ராங்க்லி நம்ம ஓப்பனா வெளியே காட்டுறது. 2வது முகம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு க்ளோஸா உள்ளவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃபேமிலி, இவங்க கிட்ட நம்ம காட்டக்கூடிய முகம். 3வது ஒரு முகம் நமக்கு மட்டுமே தெரிந்த முகம். அது நம்ம யாருக்குமே வெளியே காட்டுறது கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த முதல் முகம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கிட்டையும் அவங்க காட்டக்கூடிய அந்த முதல் முகம், அதை வந்து அவங்க ரொம்ப தெளிவா காட்டிடுறாங்க. அவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து வெளி உலகத்துக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நம்ம சொசைட்டில மீட் பண்றோம், அவங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம வந்து பழையன கழிதல் போல அவங்கள வந்து கழிக்க பார்க்கணும்.